Hi guys, good morning. இது டிசம்பர் 2025க்கான மெயின் பிளேன் வீடு ஸ்பெசிஃபிக்காக எதுக்குன்னா ஐ திங்க் மெனி டிவைன் ஃபெமினைன்ஸ் பர்டிகுலராக லோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கீங்க அண்ட் அதுவும் உங்கள் டிவைன் அதாவது டிவைன் மேஸ்குலைன் இல்லை எர்த்லி மேஸ்குலைன் என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங் ஓகேயா. ஸோ உங்கள் டிவைன் மேஸ்குலைனோட டிவைன் மேஸ்குலைன் அவங்கவுங்களுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் மெசேஜ்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இந்த ரீடிங் உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்றது தான் இந்த ரீடிங். நான் வந்து ஆக்சுவலாக மெடிடேட் பண்ணும்போது 2-3 டேஸாக கிடைச்ச டவுன்லோட்ஸோட கன்சாலிடேட்டட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், டிவைன் ஃபெமினைன் வந்து இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் இருக்காங்க. செட்டில் ஆகாமல் இந்த சென்ஸ் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சிலே இருக்காங்க. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியில் இருக்கிறதுனாலேயே தே ஆர் ஃபீலிங் வெரி அன்வர்த்தி ஆஃப் தெம்செல்ஸ். நம்மளால் இதெல்லாம் முடியாது, நம்மளால் தனியாக போய் வாழ முடியாது, நம்மளால் நம்ம குழந்தைய கேர்டேக் பண்ணிக்க முடியாது, நம்மளால் நம்மளோட அடிப்படை தேவைகளையே கவனிச்சுக்க முடியாது, அதுக்கே நம்ம மாதம் மாதம் காசுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, வெளியே போனால் சேஃப்டி இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஃபெமினைன் எர்த்லி ஃபெமினைன் இருக்கனால தே ஆர் ஃபீலிங் வெரி அன்வர்த்தி அபவுட் தெம்செல்ஸ். இப்போ அவங்களோட காலேஜில் படித்தவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல ஏர்னிங்ஸில் இருக்காங்க, சொந்த வீடு வாசல், ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்காங்க, குழந்தைங்களோட ஹாப்பியாக இருக்காங்கங்கிறத தேர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அந்த மற்றவங்கெல்லாம் தேர் வே ஆஃப் ப்ரெசென்டிங் தெம்செல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சொசைட்டி, வசதியான காரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க போட்டுட்டு வர ஜுவல்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாமே பார்த்து எர்த்லி ஃபெமினைன் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொசிஷன்லாம் அவங்க எல்லாருமே ஒர்க்கிங்காகவும் இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்க இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற பர்சன் எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்காங்க. ஸோ அப்போ இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன், ஸோ இன்னும் நான் செட்டில் ஆகாமல் இருக்கேன், இந்த க்ரௌடு கூட நான் போய் நின்னேன்னா வேர் டு ஐ ஸ்டாண்ட், வாட் இஸ் மை ஸ்டாண்ட் இன் மை லைஃப், அவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கே வந்து என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. எனக்கே வந்து நான் வெளியே தனியாக போகணுன்னா மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு சம்பாரிச்சிருவேன், என்னால் சுயமாக வாழ முடியும், என்னுடைய அடிப்படை தேவைகளை நானே வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எர்த்லி ஃபெமினைன் இஸ் ஃபீலிங் அன்வர்த்தி. இதே விஷயம் எர்த்லி மேஸ்குலைன் கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஈவன் எர்த்லி மேஸ்குலைன் இஸ் ஆல்சோ ஃபீலிங் அன்வர்த்தி. ஆனால் எதில் அப்படின்னு சொன்னால், எர்த்லி மேஸ்குலைன் வந்து எதில் அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து பயங்கர ஆர்த்தடாக்ஸ் செட்டப்பு, ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது எர்த்லி மேஸ்குலைனுக்கும் எர்த்லி ஃபெமினைனுக்கும். இன்னொன்று அவங்க சிப்லிங்ஸோட, அதாவது எர்த்லி மேஸ்குலைனோட சிப்லிங்ஸோட லைஃப்ஸோட இவங்களோட இந்த லவ் ஸ்டோரி இஸ் கெட்டிங் கனெக்டட். ஏன்னா அந்த ரிலீஜியஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினால வேற ரிலீஜியன்லேருந்து ஒரு பொண்ணை உள்ளே கொண்டு வரும்போது, அதுவும் நம்ம இதில் வந்து பார்க்குற சேனல் வாட்ச் பண்ணுற ஃபெமினைன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் மேரீடு இல்லையா. ஸோ ஷி ஹஸ் பீன் ஆல்ரெடி வித் அ மேன், அதுக்கப்புறம் ஷி ஹஸ் காட் செப்பரேட்டட் லீகலி, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஷி இஸ் கமிங் டு திஸ் எர்த்லி மேஸ்குலைன். அப்படிங்கும்போது அவங்க எர்த்லி மேஸ்குலைனோட வீட்டில் ஹி இஸ் ஃபீலிங், நான் எப்படி எங்கள் வீட்டில் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் உண்மையிலேயே அந்த பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் நான் எப்படி சொல்லுவேன், பேசிக்லி ஆப்வியஸ்லி கிட்ஸும் இருப்பாங்கல்ல அந்த எர்த்லி ஃபெமினைனுக்கு, ஸோ நான் எப்படி சொல்லுவேன், அண்ட் தேர் இஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லை, நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சா என்னோட சிப்ளிங்ஸோட ஸ்பவுஸ் எல்லாம் என்னோட சிப்ளிங்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்று, இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் அவங்க எர்த்லி மேஸ்குலைன் நினைக்கிறாங்க. ஓகே, வாழ்க்கை சூழலுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எர்த்லி ஃபெமினைன் என் கூட வந்து வாழ்ந்தான்னா அவளை ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா, இவங்களோட ஹராஸ்மெண்ட்ல இருந்தெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியுமா, அவளை எப்பயுமே நான் சந்தோஷமா வச்சுக்க முடியுமா, இவங்கெல்லாம் அவளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கே ஊர்ஜிதம் இல்லை. இந்த சுச்சுவேஷன்ல அவளை கூட்டிட்டு வந்து வச்சு நான் எப்படி அவளுக்கு அவ எதிர்பார்க்கிற வாழ்க்கைய, அந்த ட்ரீம் லைஃப்பை நான் அவளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு எர்த்லி மேஸ்குலைன் இஸ் ஆல்சோ ஃபீலிங் அன்வர்த்தி ஆஃப் ஹிம்செல்ஸ்.
ஓகேயா? ஸோ அப்போ இந்த எர்த்லி ஃபெமினைன் வந்து அவங்க அன்வர்த்தின்னு ஃபீல் பண்றதுனாலயே தே ஆர் மேக்கிங் ராங் சாய்ஸஸ். அப்போ இந்த மேஸ்குலைன், அதாவது நமக்கு இதுக்கே இந்த வாழ்க்கைக்கே துப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த நம்மளோட எர்த்லி மேஸ்குலைனை கண்டுபிடிச்சு நம்ம ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, சாத்தியமே இல்லாதது. அப்படிங்கிறதுனால தே ஆர் கோயிங் ஃபார் ராங் சாய்ஸஸ். நமக்கு இப்ப நம்ம லைஃப்ல இருக்கிற ஆண் போதும், நம்ம லைஃப்ல சப்போஸ் நம்ம நம்ம ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்படியே சிங்கிளாவே இருந்துருவோமோ, அந்த பயமெல்லாம் அவங்களுக்கு ஸ்டெம் அவுட் ஆகுது. நமக்கு நம்ம வாழ்க்கையில கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபுல்லாவே இருக்க முடியல. ஸோ நமக்கு அந்த அல்டிமேட் ஃப்ரீடத்தையே ரீச் பண்ண முடியாதப்போ, எல்லா விதத்துலையுமே டிபெண்ட்டாகவே இருக்கிறப்போ, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து அன்கண்டிஷனலுக்கு போக சொல்லுது. நம்மளை எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் டிபெண்டன்சியை விட்டுட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் ஆக சொல்லுது. அல்டிமேட் ஃப்ரீடம் ஃபுல் பர்சன் ஆக சொல்லுது. இவ்வளவும் நம்ம செஞ்சிருவோமா? ஸோ இவ்வளவும் செஞ்சாதான் நம்ம டிவைன் மாஸ்குலைன் நம்மளை தேடி வருவாங்க. பூமியில நம்ம ட்வின் ஃப்ளேம் யாரோ அவங்க தேடி வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதுதான் அவங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கூட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வரைக்கும், இல்லை இப்போ அந்த இன்னர் ஒர்க்கு ஃபுல்லாக நான் செய்யாமல் விட்டு இப்படியே சிங்கிளாக இருந்துருவணும், இந்த டவுட் எல்லாம் இட்ஸ் ஸ்டெமிங் அவுட் ஃப்ரம் தட் அன்வர்த்தினஸ். ஓகேயா? அதனாலே தே ஆர் சூசிங் அண்ட் கோயிங் ஃபார் தி ராங் பர்சன். ஓகேயா? இது வந்து ஃபெமினைன் லைஃப்ல நடக்குதுன்னா, மாஸ்குலைன் லைஃப்ல என்ன நடக்குது, இதையே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அவங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, இன்னொன்னு இருக்கு. இப்ப ஃபெமினைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்துட்டு ஆனா பிடிக்கல. they are not able to settle for anything less than what they deserve. அவங்களுக்கு அவங்க ட்வின் ஃப்ளேம் அந்த ட்ரீம் பர்சன் கூட வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும் ரியாலிட்டியில. அது கண்டிப்பா யாருக்கூடையும் கிடைக்க போறது இல்லை. ட்ராமா பாண்டு கூடயோ இல்லை வேற எந்த கார்மிக் நார்சிஸ்ட் இருந்தும் கிடைக்காது. ஈவன் சோல்மேட் கிட்ட இருந்தும் கூட கிடைக்காது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் இன் பீஸ். தே ஆர் நாட் ஏபிள் டு பீஸ்ல வாழ்றாங்களோ இல்லையோ, அது ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கும். ஸோ அது யாரா இருந்தாலும் சரி, அந்த சஃபகேஷன்ல இருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பாங்க ஃபெமினைன். ஓகேயா? ஸோ ஃபெமினைன் வெளியே வந்தது அதுக்கப்புறம் தான் இந்த செல்ஃப் லவ் அது இதெல்லாம் தே ஆர் ஸ்டார்டிங் டு ப்ராக்டிஸ். ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்லி ஃபெமினைன் வந்து இப்போ செல்ஃப் லவ்ல இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜெட்டிக் ட்வின் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல ட்ரீம் பர்சன், ஸ்பிரிச்சுவல் ட்வின், அவங்க கூட வாழ்றது எப்படி அப்படின்னு அந்த செல்ஃப் லவ்ல இருந்துகிட்டே அந்த எனர்ஜெட்டிக் ட்வின் கூட நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்னு இப்பதான் யோசிக்கிறாங்க. இன்னும் கத்துக்கல, இப்பதான் யோசிக்கிறாங்க. ஓகேயா? இது வந்து ஃபெமினைன் சைடு. இது மாஸ்குலைன் சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, மாஸ்குலைன் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல 2-3 தடவை அடி வாங்கிட்டாங்க. திருப்பி அடி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு பயம், நான் திருப்பி ரணம் ஆயிடக்கூடாது, நான் திருப்பி வந்து என்ன சொல்றது, யாரும் என்ன ஹர்ட் பண்ற அளவுக்கு நானே இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால இன்னொன்னு அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் தே நோ யூ. ஒன்று ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே நீங்க எவ்வளோ அஃபெக்ஷனேட்டா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் உங்களை மீட் பண்ணலன்னா. இஃப் சப்போஸ் நீங்க மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க கூட அவங்க இருக்கும்போது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு எமோஷனலா இன்டிமேட்டா இருக்கு, எந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்குங்கிறது கண்டிப்பா மாஸ்குலைனுக்கு தெரியும். ஸோ மாஸ்குலைனோட பயம் என்னன்னா, அவ கூட நான் ஒரே ரூட்ல இருந்தேன்னா நான் பயங்கரமா எமோஷனலா அவகிட்ட அட்டாச் ஆயிடுறேன், ரொம்ப இன்டிமேட் ஆயிடுறேன் எமோஷனலா. ஸோ அவளும் என்னை ஹர்ட் பண்ணிட்டா, அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டானா, திஸ் ஆல் ஸ்டெம்ஸ் அவுட் ஃப்ரம் அன்வர்த்தினஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? விட்டுட்டு போயிட்டான்னா இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் மோசமா போயிடுவேன் நானு. அந்த ஒரு துளையா நான் அவ விட்டுட்டு போயிட்டான்னா எனக்கு ரொம்ப உடஞ்சு போயிடுவேன். அதுல இருந்து அந்த சேதத்துல இருந்தே என்னால மீண்டு வர முடியாதுங்கிற பயம். ஸோ தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ என்னோட எனர்ஜி எனக்கு முக்கியம், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறான். ஆனா அவனை எப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து இப்ப அவனோட ஒர்க்கு தான். ஓகேயா? அவனும் என்னன்னா, இஸ் நாட் சூசிங் அ ராங் ஃபீமேல், பட் அதுக்கு பதில தன்னை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக, இதெல்லாம் மறக்கிறதுக்காக வேலைன்னு வேலைக்குள்ள போய் தன்னையே சிக்க வச்சுக்கிறான். ஆனா அந்த வேலையை பார்த்தாலும் ஹி இஸ் நாட் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட், ஹி இஸ் கெட்டிங் போர்டு. ஆனா அந்த வேலையை பார்க்க ஹி இஸ் ஃபீலிங் சஃபகேட்டட் ஆல்சோ. எதையோ இழந்துட்டு வாழ்ற மாதிரி இருக்கு மாஸ்குலைனுக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுல இருந்து அவங்களால ஓட முடியல. ஓடுறதுனால தானே அந்த எஸ்கேப் பண்ணி வேலைக்குள்ள போய்க்கிறாங்க. he's becoming in the suffocation, he's becoming literally emotionally mentally drained out. tired கூட இல்ல, drained out.
ஸோ அதனால he does not want to run away any further. he accepts the truth. ஆமா எனக்கு இவ்வளவு மட்டும் தான் பிடிச்சிருக்கு, இவகிட்ட இருக்கிற ஃபீலிங் வேற யார்கிட்டயும் வரல. எஸ், அப்போ நான் உண்மையிலேயே அவளை லவ் பண்றேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருது. பட் புரிஞ்சாலும் அந்த பயம் இன்னும் வெளியே போகல. அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்னு இப்பதான் மேஸ்குலைனும் யோசிக்கிறாங்க. இன்னும் அதுக்குள்ளேயும் ஆழமா, அந்த யோசனைக்குள்ளேயும் அவங்க ஆழமா போகல. ஆனா அதுக்கிடையில மேஸ்குலைனும் என்ன பண்றாங்கன்னா, என்னோட எனர்ஜி இம்பார்ட்டன்ட், எனக்கு தேவையான லவ் நானே கொடுக்க கத்துக்கிறேன்னு ஒரு இவ்வளோ கலையபரத்திலையும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மேஸ்குலைன் இஸ் ஸ்டார்டிங் டு பிராக்டிஸ் செல்ஃப் லவ். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த டவுன்லோட் ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு 3-4 டேஸாவே இது கிடைச்சிட்டே இருக்கு டவுன்லோடு. ஒரு வீடியோ பண்ணி என்னால் சொல்ல முடியல. ஸோ இன்னைக்கு டேரக்ட் கார்ட் பண்ணுவோம்னு நினைச்சேன். பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் எக்ஸ்பிரஸிங் தட் டு யூ. ஓகே கைஸ், ரீடிங் பார்ப்போம். ரீடிங் கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து எனக்கு டவுன்லோடா கிடைச்ச விஷயம். டவுன்லோட் இல்லாம நம்ம கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் ஆல் தி மெசேஜஸ் யுவர் எர்த்லி மேஸ்குலைன் இஸ் கிவிங் டு தி எர்த்லி ஃபெமினைன். இது யாரெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யூ ஆர் ஸ்டில் இன் எர்த்லி ஃபெமினைன் ஜோன். ஸோ உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் இந்த மெசேஜஸ்லாம் உங்கள் எர்த்லி ஃபெமினைன் கலெக்டிவ்க்கு கொடுக்குறாங்க. வாவ் தெரியுதா கார்ட்ஸ்? ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஹேண்ட், சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஹேண்ட். எர்த்லி மேஸ்குலைன் கையில் இப்போ ஒரு சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இட் கேன் பி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் கேன் பி பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் கேன் பி நியூ ப்ரப்போசல் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப்ல, அண்ட் இட் கேன் பி a solid relationship opportunity also. ஓகே, அப்போ உங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மேஸ்குலைன் உணர ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இஸ் எப்படி சொல்றது, மினி சன் கார்டு அப்படி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது வந்து அன்னோன் கார்டு. இந்த அன்னோன் கார்டு எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோல் டேரட் டெக்லேயே இது ஒண்ணுதான் கிஃப்டட் கார்டு இருக்கு. ஸோ he could be sending some gift to the earthly feminine. earthly masculine வந்து earthly feminineக்கு ஏதோ ஒரு gift கொடுக்கலாமா இருக்கலாம். ஓகே, ஸோ he is happy. இந்த gift வந்து நேரில் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மென்டலாக மைண்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே நிறைய எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு கூட விஷுவல்ஸாக காமிக்கலாம். So now he is practicing self-love. He is within அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற ஃபெமினைனோட, அவனோட டிவைன் ஃபெமினைனோட தான் கனெக்ட் ஆயிருக்கான். ஸோ இன்னொன்று எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சைக்கிக் கிஃப்ட்ஸ் இருக்கும்ல, அவனோட சைக்கிக் கிஃப்ட்ஸ் இஸ் ஆல்சோ டெவலப்பிங். இதுவும் எனக்கு தெரிய வருது. இது வரைக்கும் மேஸ்குலைனுக்கு சைக்கிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதை பற்றியே ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருந்துச்சு. அது மேஸ்குலைன் க்ரௌட்லேயே வெரி ஃபியூ பீப்புள் ஆர் spiritually inclined and spiritually evolved people, out of body experience, actual spirituality என்ன, டிவைனா லைட் அண்ட் சவுண்டா பார்க்குற பாவம், இதெல்லாம் ரொம்ப ஃபியூ மேஸ்குலைன்ஸுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த மேஸ்குலைன்ஸ்லையும் இப்போ அவங்களுக்கு உள்ள ஸ்பிரிச்சுவல் சைக்கிக் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இட்ஸ் கம்மிங் அவுட், இட் இஸ் ஸ்பேனிங் அவுட் அண்ட் தே ஆர் டெவலப்பிங். இந்த செல்ஃப் லவ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த சைக்கிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகுது. ஸோ தட் இஸ் வாட் ஐ see in this unknown card. ஓகே, இது மேஸ்குலைனுக்கே புதுசாக இருக்குது. தே ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி, எனர்ஜெட்டிக். அதுக்கப்புறம் குவீன் ஆஃப் வான்ஸ் கார்டு. குவீன் ஆஃப் வான்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக மேஸ்குலைன் அவங்களோட ஃபெமினைனை குவீன் ஆஃப் வான்ஸாக தான் பார்க்குறாங்க. குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஷீஸ் இஸ் செடக்ட்ரஸ். ஓகேயா? குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து ஏரிஸ் கார்டு, எம்பரஸ், எம்பரருக்கான எம்பரஸ். ஓகேயா? ஸோ he sees his feminine only as empress. அந்த மாதிரி இன்னொன்று குவீன் ஆஃப் வான்ஸ் எப்படின்னா, she is a very meditative personality. She does not give up anything easily. She is a very very compassionate personality. நீங்கள் அந்த பொண்ணை நம்பி அவங்க சர்க்கிளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க பயங்கரமாக அவங்கள பாதுகாப்பாங்க. அவங்கள மீறி யாருமே உங்களை தொடவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க தான் குவீன் ஆஃப் வான்ஸ்.
இன்னொன்று குவீன் ஆஃப் வான்ஸ் ஆக்ஷன், நான் என்னோட ட்ரீம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ட்ரீம்ஸ்க்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள குவீன் ஆஃப் வான்ஸ். ஷீ இஸ் அ கோ கெட்டர். ஓகேயா, தன்னோட ஃபெமினிஸ்டிக் கிரேஸ்லேயே, ஃபெமினிஸ்டிக் பர்சிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஃபெமினைனா அந்த வேலையை செஞ்சா எப்படி தி பெஸ்டா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஷி கோஸ் அண்ட் பர்சியூஸ் ஹர் ட்ரீம்ஸ். ஓகே, அந்த அளவுக்கு. இன்னொன்று, ஷி இஸ் அ வெரி வெரி கால்குலேட்டிவ் ரிஸ்க் டேக்கர். ஒரு 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 மலை உச்சியிலிருந்து நான் விழுந்தாதான் என்னோட ட்ரீம் என்னால் பர்சியூ பண்ண முடியும்னா அந்த எல்லை வரைக்கும் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆள் குவீன் ஆஃப் வான்ஸுங்கிறவங்க. இன்னொன்று, குவீன் ஆஃப் வான்ஸ் ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்ல அவங்க தான் அட்டென்ஷனா அட்ராக்ஷனா இருப்பாங்க. எல்லா கண்ணும் அவங்களை திரும்பி பார்க்கும். She need not have to be beautiful, but she's very charismatic. She's very smart. She's very charming. Queen of Wands is an emotionally intelligent person. She's not a sentimental person. So அப்போ உங்க masculine இன்னும் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்க டிவைன் ஃபார்ம்ல தான் தெரியும், எர்த்லி ஃபார்ம்ல தெரியாது. உங்களோட டிவைன் ஃபெமினைனா அவங்க இப்படிதான் வச்சிருக்காங்க, இப்படிதான் உங்களை வந்து ஒரு காடஸா பாக்குறாங்க, ஏஞ்சலிக்கா பாக்குறாங்க. உங்களை வந்து குவீன் ஆஃப் வான்ஸா, தி அல்டிமேட், அவங்களுக்கு அப்படி அவங்க உருகி போற அளவுக்கு, மாஸ்குலைன் உருகி போற அளவுக்கான ஒரு செடக்ட்ரஸா பாக்குறாங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். இப்போவாச்சும் அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்றாங்க அவங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள அவங்க ட்ரீம் பர்சன் இருக்காங்க, அந்த ட்ரீம் பர்சன் இப்படி இருக்காங்கங்கிற வரைக்கும் அவங்க பார்த்துருக்காங்கல்ல. அப்போ அவங்களோட கம்யூனிகேஷன் வித் டிவைன் ஃபெமினைன் இன்னும் டீப் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இட்ஸ் குட். டிசம்பர் இஸ் ஸ்பேனிங் அவுட் குட். I hope 2025 also spans out good. December 2024 earthly masculine, earthly feminine க்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு கொடுங்க. 5 of cups. But still இந்த masculine வந்து என்ன சொல்றது, கையிலேயே வந்து வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இது என்னன்னா, இவ்வளவும் அவனுக்கு தெரியுது மாஸ்குலைனுக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிசிக்கல் ஃபார்ம்ல உங்களை யாருன்னு தெரியல உங்களுக்கு. ஓகேயா, திஸ் இஸ் ஹூ யூ ஆர் அப்படின்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால பறித்த வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து 5 of cups அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, என்னதான் எனர்ஜெட்டிக் ஃபார்மோட வாழ்ந்தாங்க, செல்ஃப் லவ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட என்னோட ஃபெமினைன் எனக்கு வேணும், என்னோட அந்த பிசிக்கல் ஃபார்ம்ல அவளோட பிரசன்ஸ் என் பக்கத்துல இல்லைங்கிற அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அவங்க இப் சப்போஸ் அந்த இந்த 3 கப்பு கீழே கொட்டி கிடக்குது இல்லை, இந்த 3 கப்பும் எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க இருந்தப்ப நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன், அந்த மொமெண்ட்ஸ் எப்படி ஹாப்பியா இருந்துச்சு, அந்த மெமரிஸ் எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, ஆனா அது இப்போ என் பக்கத்துல இல்லை அப்படிங்கிற அந்த லாங்கிங்கை தான் குறிக்குது, வேற யாரையுமே குறிக்கல. இது 2 பேரும் அவங்க ட்வின் ஃப்ளேம்ஸுக்குள்ள இருக்கிற மெமரிஸ். ஸோ சப்போஸ் நீங்க பார்த்த கப்பலா இருந்தீங்கன்னா, மீட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ மீட் பண்ணவே இல்லைன்னா அவங்க எப்படி இயங்குவாங்கன்னா, என்னோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள என்னோட ஃபெமினைனா ட்ரீம் பர்சனை நீ வாழும்போதே இவ்வளோ நல்லா இருக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, ஆனா நீ இப்போ என் கூட பிசிக்கல் இல்லையேன்னு அந்த மிஸ்ஸிங், பிசிக்கல் மிஸ்ஸிங் பிரசன்ஸ், பிசிக்கல் பிரசன்ஸோட மிஸ்ஸிங்கை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்வின் ஃப்ளேம்ஸுங்கிறது 2 of cupsங்கிறது அவங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்கு, அது தெரிஞ்சுதான் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல, எங்கேயோ இருக்குன்னு அதை பொறி தட்டிருச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட இப்படிதான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத எர்த்லி மாஸ்குலைன் வந்து எர்த்லி ஃபெமினைன் சொல்றாங்க. ஸோ எர்த்லி மாஸ்குலைன்ஸ் மெசேஜ் டு எர்த்லி ஃபெமினைன் December 2024. ஓ மெஜிஷியன். மெஜிஷியன் ஃபர்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், லாஸ்ட் கார்டு மெஜிஷியன். செம்ம காம்போ. மெஜிஷியன் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்க சைக்கிக் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக when they are becoming spiritually awakened and inclined, and spiritual evolution, soul evolution நடக்க பிரம்மஞானம் கிடைக்க அவங்க வந்து they are moving so close to the universe and divine source. ஓகேயா, ஸோ இப்போதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிவே பயணிச்சுட்டு இருக்காங்க மாஸ்குலின். ஓகேயா, ஸோ அப்போ எப்படி பாருங்க, இதுல வந்து அவன் டேபிள் அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த கார்டில் இந்த மெஜிஷியன் கார்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் எப்படி ரெடியாக இருக்கானா, அட் எனி காஸ்ட் நான் என்னோட ஃபெமினைனை மேனிஃபெஸ்ட் பண்ணியே தீருவேன்,
ஐ வாண்ட் டு பி வித் ஹர் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் இருக்கு. ஓகேயா? ஸோ சமாதான புறா கூட இன்னும் கொஞ்சம் விங்ஸ் நல்லா பறக்கிறதுக்கு, அவனுக்கே மெஜிஷியனுக்கே விங்ஸ் வச்சிருக்கான், இன்ஃபினிட்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கான் அவனை. அதுக்கப்புறம் என்னன்னா ஹி ஹாஸ் தட் மேஜிக்கல் வாண்டு, அவனுடைய முழு எனர்ஜியவே வாண்டா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கான். அது போக பாருங்க, பென்டக்கிள்ஸு, ஸ்வார்ட்ஸு, அதுக்கப்புறம் வாண்டு எல்லாமே அவன்கிட்ட இருக்கு, இல்லாததே இல்லை. பட் ஸ்டில் he himself trains his mind, connects it with the universe and divine source, and அந்த மைண்டையே அவனோட டூலாக்கி, மேஜிக்கல் டூலாக்கி he wants to manifest. ஓகே, இன்னொன்று இந்த மேனிஃபெஸ்டேஷனில் என்னன்னா he is practicing self love. அதே மாதிரி he feels I am my importance, I am my priority, அதெல்லாம் இப்போ வருது. இன்னொன்று now he has realized his self worth. ஓகேயா? செல்ஃப் ஒர்த் ரியலைஸ் பண்ணனால இப்போ என்ன ஃபீல் பண்ணுறான்னா, அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, நவ் ஹீ ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் அந்த டிவைன் சோர்ஸ் கிட்ட போய் டிவைன் சோர்ஸ் கிட்ட கேட்குற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, எனக்கு இது வேணும், எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு ஃபெமினைன் எப்படி நிற்கிறாளோ அதே மாதிரி மேஸ்குலைனும் டிவைன் சோர்ஸ் கிட்ட போய் என்னோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அவங்களெல்லாம் எப்படி சமாளிப்பீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு பாதையை க்ளீன் பண்ணி விடுங்க, அவங்களே அக்செப்டன்ஸுக்கு வரணும், ஓகே சொல்லணும், நான் என்னோட டிவைன் ஃபெமினைனை கண்டுபிடிச்சி அவள் கூட தான் டுகெதர்னஸில் வாழணும். அது என்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் சரி, அது வாட் எவர் இட் டேக்ஸ், நான் எவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, ஐ எம் ரெடி டு டூ, நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி, என் ஃபெமினைனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தட் இஸ் வாட் ஆல் தீஸ் கார்ட்ஸ் டெல் மீ. ஓகேயா? ஸோ இது வந்து டிவைன் மேஸ்குலைனோட டிட்டர்மினேஷன், டிவைன் ஃபெமினைன்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா? ஸோ அடுத்து இன்னொரு 2-3 கார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். How his mindset is, what he is actually thinking, what action he is going to take. எர்த்லி மேஸ்குலைன் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க டிவைன் எர்த்லி ஃபெமினைனுக்காக அப்படிங்கிறது எனக்கு கார்ட்ஸ் கொடுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு கார்ட்ஸ் கொடுங்க. எர்த்லி மேஸ்குலைன் எர்த்லி ஃபெமினைன் கிட்ட வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? எர்த்லி மேஸ்குலைன் எர்த்லி ஃபெமினைன் கிட்ட வர்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு கார்ட்ஸ் கொடுங்க. லெட் மீ see. Eight of Wands. Sorry, 8 of Swords. Death card. உங்களுக்கே இப்போ கார்ட்ஸை பார்த்தே புரிஞ்சிருக்கும். 2 of Swords. இதை விட கிளியரா என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பா காட்சால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ணணும்னே மேஸ்குலைனுக்கு தெரியல. ஹி ஸ்டில் திங்கிங். ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம், அவன் மெடிடேட் பண்ணா அவனோட டிவைன் ஃபெமினைனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டான்னா டிவைன் ஃபெமினைன் எர்த்லி மேஸ்குலைனுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்க உன்னோட கண் கட்டு கை கட்டெல்லாம் வந்து வேற யாரும் கட்டி போடல, நீயே தான் உன்னோட மைண்ட் செட்னால ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற. இந்த கட்டெல்லாம் வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குது. கை அப்படி ஜஸ்ட் வெளியே எடுக்கணும்னா எடுத்துடலாம், பார்த்து கிளியராக தான் இருக்குது. முன்னாடி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி நடந்து வரணும்னா நடந்து வரலாம். இதுக்கு தேவை நாலேஜ் மட்டும்தான். ஸோ அந்த நாலேஜ் கிடைக்க கிடைக்க தான் எது உண்மை இல்லையோ அது வெளியே போய் எது உண்மையோ அது வந்து பிலீஃப் சிஸ்டமாக உட்காரும். அப்படிங்கிறத தான் வந்து டிவைன் ஃபெமினைன் எர்த்லி மேஸ்குலைனுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அப்போது அதை கேட்டு எர்த்லி மேஸ்குலைன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ தே வில் மார்ச் ஃபார்வர்டு. இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர்லேயே வாட் ஐ ஃபீல் இஸ் தேல் டேக் ஆக்ஷன். ஏன்னா இந்த 3 கார்டு அதை தான் சொல்லுது. இது ஃபஸ்ட்டு கார்டாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. அடுத்த கார்டு என்னென்னா டிவைன் ஃபெமினைன் கிட்ட தான் ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க எர்த்லி மேஸ்குலைன். அப்போது டிவைன் ஃபெமினைன் வந்து அவங்களோட அந்த ஓல்டு ஈகோயிஸ்டிக் செல்ஃப் இறக்கணும், ஈகோ டெத்து நடக்கணும். இன்னொன்று அவங்க பிலீஃப் சிஸ்டம், இந்த கண்டிஷன் வேர்ல்டு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துச்சோ அதை வச்சு ஒரு பிலீஃப் சிஸ்டம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது அப்படியே டக்குன்னு உடஞ்சி விழுந்து சுக்கலாகி எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம், இந்த லைட் வருது பாருங்கள், எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டமாக அது ரீபில்ட் ஆகணும். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டெஃபினெட்லி டேக் பிளேஸ் இன் December 2024. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா ஹீல் பி ரீபார்ன் அஸ்
நியூ வெர்ஷன், பெட்டர் அண்ட் பெஸ்ட் வெர்ஷனா, இப்போ எப்படி இருந்தாங்களோ அதை காட்டிலும் தி பெஸ்ட் வெர்ஷனா அவங்க கண்டிப்பா they'll be reborn. ஓகேயா? அதுக்கப்புறமா டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ். டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா என்னன்னா, யூ ஹேவ் டு சூஸ் ஒன்லி ஒன். யூ கேன் ஒன்லி சூஸ் ஒன். ரெண்டு ஆப்ஷன் இருந்தாலும் அதில் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி ஹில் சூஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ் இன் ரியாலிட்டி. ஓகேயா? இதுலேயும் கண்ணை கட்டின கார்டு, இதுலேயும் கண்ணை கட்டின கார்டு. ஓகே, ஸோ தேர் சோ மச் ஃபோக்கஸ்ட். அவங்களுக்கு வெளி உலகம் அப்படிங்கிறது மாயை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்டை கலட்டுனாலும் ஒன்று தான், பிளைண்ட் ஃபோல்டோடையே இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா எதை வெளியே பார்த்தாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை. தே நோ திஸ் ஹோல் வேர்ல்ட் இஸ் ஒன்லி மாயா, எல்லாமே மாயை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உள்ளுக்குள்ள இன்னர் வேர்ல்டு மட்டும்தான் உண்மை. இன்னர் வேர்ல்டை நான் எப்படி கிரியேட் பண்றேனோ அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் மேக் பண்ற சாய்ஸஸ் வைஸா இருக்கணும். அந்த ஆக்ஷன், வாட் ஆக்ஷன் தே ஆர் டேக்கிங் இஸ், நான் மேக் பண்ற சாய்ஸஸ் வைஸா இருக்கணும். ஏன்னா நான் என்ன சாய்ஸ் மேக் பண்றேனோ அதை தான் எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல தே ஆர் வெரி டிட்டர்மைன்டு. அதனால தே வில் ஒன்லி சூஸ் யூ. இதுதான் அவங்க எடுக்கிற ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஓகே கைஸ், இதுதான் வந்து வாட் இஸ் யோர் எர்த்லி மேஸ்குலைன் எர்த்லி ஃபெமினைனுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகேயா? ஸோ இனி அடுத்து வேற என்ன வருது, எனக்கு டவுன்லோட் கிடைச்சாலும் சின்ன வீடியோவாக கூட நான் மேக் பண்ணி போடுறேன். டிசம்பர் மந்த்துக்கான உங்கள் டிவைன் மேஸ்குலைனோட எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் இதுதான். இனி அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.